கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். முதல் வசனம் அப்படி கூறுகிறது. அடுத்து பாருங்கள், மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமார்த்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் அவர் ஏறி போனார் என்று பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே பார்த்தால், பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். இந்த வேத பகுதியை உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயர் என்று சொல்வார்கள். குருத்தோலை ஞாயர். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, அந்த நாளிலே ஈச்சங்குருத்து மரங்கள் இருந்தன. அந்த இஸ்ரவேல், அந்த எருசலேம் இந்த பகுதிகளிலே. ஆகவே அவர்களை பிடித்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆனால் இங்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பஸ்கா பண்டிகை, அதாவது கர்த்தரால் மோசேயின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட மனிதனுடைய அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நினைவு நாளை கொண்டாடுவதற்காக அவர்கள் அந்த பண்டிகைக்கு பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஜனங்கள், உலகம் முழுவதும் சிதறியிருந்த யூதர்கள், பல நபர்கள், அவர்கள் உற்றார் உறவினர்கள்லாம் இங்கே பண்டிகைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரள் திரளாய் கூட்டம் கூட்டமாக வந்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று சொல்லி அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சில காட்சி. நீங்கள் நன்றாக நாசரேத்து பகுதிக்கு, இந்த நாளிலே நாசரேத்து, மெஞ்ஞானபுரம், தூத்துக்குடியில் சில பகுதிகள் ஆக தென்னாட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சர்ச் ஆலயங்கள், இந்த ஆர்சி, சிஎஸ்ஐ போன்ற ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் இந்த நாட்களை மிக படு விமர்சையாக அதை வைத்திருப்பார்கள். அந்த ஈஸ்டர் தினம் வருகிற பொழுது மிக வித்தியாசமான கோணத்திலே அவர்கள் கோலாட்டு அடித்து பாடுகின்ற பாடல்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இதுபோல அந்த நாட்களிலே ஒரு வேத விற்பனர் சொல்லுகின்ற பொழுது 30 லட்சம் பேர் அந்த நாட்களிலே அந்த பகுதியிலே திரளுவார்கள். ஏனால் அந்த நாட்களில் மிக விரிவாக தேசம் இருந்தது, அது மற்ற அந்நியர்கள் கைக்கு போவதற்கு முன்பதாக. ஆகவே திரளான மக்கள் அவர்கள் திரண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அந்த பஸ்கா பண்டிகை, அந்த நாள் வருகிற அந்த சூழ்நிலை படு விமர்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மனிதனுடைய மரணத்தை விழுவதற்காக அவர் உயிர் தள்ள வேண்டும். அது அங்கே கர்த்தருடைய சித்தத்தில், தீர்மானத்தில் மிக தெளிவாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை கர்த்தர் நகர்த்துகிறார். ஆனால் அது ஒருவேளை சீடர்களுக்கு அது தெரியாமல் தான் இருந்தது. அதற்கு பின்புதான் அவர்களுக்கு தெரிந்தது, அவர் மரித்து உயிர் திறந்த பின்புதான். இப்படிப்பட்ட நிகழ்வை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் மத்தேயு, மார்க்கு இந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே கழுதையும் கழுதை குட்டியும் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கிலே பார்த்தால் 2 வழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த கழுதையிலே ஒரு நாளும் ஒருவனும் ஏறி இருக்கவில்லை. அப்படியானால் அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த கழுதைக்கு பல வயதாக இருந்தால் அந்த கழுதையின் மேலே பல பேர் ஏறி சவாரி செய்திருப்பார்கள், பொதிகளை ஏற்றிருப்பார்கள், ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் அது வளர்ந்து வருகின்ற பருவத்தில் உலகத்தில் என்ன வேலைக்கு செல்ல என்று அந்த ஓனரால், அந்த முதலாளியால் கணிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில்
இந்த கழுதையை கர்த்தர் அவுத்து வர சொன்னார். இன்றைக்கும் பாருங்கள், வாலிப வயது மிக நலமான வயது. எதையும் அது எதிர்கொள்ளும், எதையும் தாங்கும். ஆகவே அது ஒரு உபவாசம் இருக்கிறதாக இருந்தாலும், ஊழியம் செய்வதாக இருந்தாலும், ஓடி ஆடி செய்வதற்கு எல்லாத்திற்கும் ஒரு தகுதியான ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் அந்த வாலிப பிராயமானது என்ன பண்ணும் என்றால், இந்த உலகத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த உலகம் அவரை பிடித்து இழுக்கும். எப்படி ஒரு கல்லை எடுத்து நாம் மேலே எறிந்தால் எவ்வளவு வேகமாக எறிகிறோமோ அவ்வளவு வேகமாக பூமியானது தன்னுடைய ஈர்ப்பு சக்தியால் கீழே கொண்டு வரும். அதுபோல இயற்கையாகவே மனிதன் இந்த மாமிசத்தில் அவன் வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் பாவம் என்ற ஒரு தடயம் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பாவம் என்கின்ற ஒரு இழுவிசை, இழுக்கின்ற விசை இருக்கின்ற காரணத்தினாலே மனிதர்கள் எவ்வளவு வேகமாக அவர்கள் ஆண்டவருக்குள் முன்னேறினாலும் அவ்வளவு வேகமாக இழுத்து விடுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனாலதான் பவுல் உடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு இந்த இழுக்கக்கூடிய விசைகளை எல்லாம் அவர் இழுக்க முடியாத அளவிற்கு அவர் தெய்வத்தோடு இணைந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தோடு அவர் இணைந்து விட்டார். ஆகினாலே அவருடைய நல்ல பருவத்திலே தேவனுக்காக வைரகமாக ஊழியம் செய்தார். ஆகவே பூமியினுடைய விசையானது, இழு விசையானது, ஈர்க்கும் விசையானது அவரை வாந்தி பண்ணிவிட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை நீங்கள் தேடி வாசித்து பாருங்கள். பவுல் மட்டும் இந்த பூமிக்குரிய அசுத்தங்களை அவர் வாந்தி பண்ணவில்லை, அவர் வாந்தி பண்ணினார். இதுதான் நாம் விசுவாசிகளுடைய அல்லது ஊழியக்காரருடைய சத்தியங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்தில் உலகம் அவரை வாந்தி பண்ணிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? பவுல் எவ்வளவு உயர்ந்து போகிறாரோ அவ்வளவுக்கு போய்கொண்டிருப்பார். அவரை இழுக்க முடியாத அளவிற்கு அவர் பாவத்தினுடைய அந்த காரியங்கள்லாம் விட்டு பண்பு இனி இவனை பின்பற்றி ஒரு புண்ணியமில்லை என்று உலகமே அவரை விட்டு விலகி விட்டது போல அவர் கூறுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ இந்த வாலிப வயது மிக முக்கியம். இந்த நாளிலே நீங்கள் செய்தியிலே கவனிக்க வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிறிலே நன்றாக யோசித்து பாருங்கள். வாலிப கண்மணி செல்வங்களுக்கு நான் கூறுகின்ற அறிவுரை என்னவென்றால், இந்த வயதை நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். இன்னும் இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு நிகழ்வுக்கும் உங்களை பயன்படுத்தாத நிலையில் கர்த்தருக்காக பயன்படுத்திவிட்டால் அதைவிட ஒரு மேலான அனுபவம் உங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை எப்படியெல்லாம் நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் உங்களை தேவன் தமது சித்தத்தை செய்வதற்கு அவர் அழைத்து செல்வார். ஆகவே அவருடைய உபதேசத்தை சுமந்து செல்லக்கூடியவர்களாக, உங்களை நான் கழுதை என்று சொல்ல வரவில்லை, அவருடைய உபதேசத்தை சுமந்து செல்லுகிறவர்களாக அவருடைய சாயலில் இருக்கக்கூடிய நீங்கள் அவருடைய சாயலை வெளிப்படுத்துகின்ற தன்மைக்குள் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் தேவ சாயலாக இந்த பூமியினுடைய வாழ்க்கையிலேயே அவரை வெளிப்படுத்தி விட முடியும். அப்படி வெளிப்படுத்துகிறவன் தான் இந்த பூமி இழுக்கின்ற பாவ இழுவிசை, அதால் அதை அவன் மேற்கொள்வான். இந்த பூமி அவனை மேற்கொள்ள முடியாது, உலகம் அவனை மேற்கொள்ள முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிற இதை கடைபிடிக்கக்கூடிய, அதாவது கடைபிடிக்காமல் இருந்தால் கூட எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பூமி இழுக்கின்ற இழுவைக்கல்ல, உங்களுடைய எண்ணங்கள் பாவ சிந்தனைக்கு நேராக இழுக்கின்ற இழுவைக்கு நேராக செல்ல வேண்டும். இழுவைக்கு நேராக செல்லாமல் இருப்பதற்கு இந்த அருமையான வயதை நீங்கள் உலகத்திற்காக செலவழிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தருக்காக செலவழிங்கள். அப்படித்தான் ஒரு கழுதையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்படி அவர் தெரிந்து கொண்ட பொழுது அவர் எருசலேமுக்கு வருகிறார். இந்த இடத்தில் தான் குருத்தோலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே திரளான ஜனங்கள், அந்த பண்டிகைக்கு வந்தவர்களிலே திரளான ஜனங்கள், இவர் கழுதை குட்டியின் மேலே ஏறிக்கொண்டு இப்படி வருகிறார். அப்படி ஏறி வருகிற பொழுது கழுதையும் வருகிறது, கூட குட்டி வருகிறது, இவர் ஏறி வருகிறார். குடும்பமாக வருகிறார்கள். தன்னுடைய வெற்றியை இந்த குடும்பங்களாக அறிந்து கொள்ள வேண்டும்.
வருது. கர்த்தருடைய வெற்றி, கர்த்தருடைய வசனங்களை நமக்கு 2, 3 பிள்ளைகள் இருந்தால் 1 பிள்ளை 2 பிள்ளை என்றல்ல, அந்த 3 பிள்ளையும் அறிந்து கொள்கின்ற பொழுதுதான் ஒரு தாய் தகவலுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த இடத்தில் தேவன் அதில் ஏறி வருகிற போது இந்த நிகழ்வுகளை அந்த எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றைக்கு வந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களும் பண்டிகைக்கு வந்தவர்களும் கேள்விப்பட்டு அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆர்ப்பரிப்பானது அன்றைக்கு ஆலய பிரகாரங்களில் முதன்மையான இடங்களை வகுத்துக் கொண்டிருந்த அந்த ஆலயத்தினுடைய மேலாளர்கள், பதவியிலே உயர்ந்திருந்த அந்த மற்றவர்களால் நாங்கள் மேன்மக்கள் என்று தங்களை தாங்களே கருதி கொண்டிருந்தவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. மிகவும் அது அவர்களுக்கு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது. ஆகவே அவர்கள் சொன்னார்கள், இவர்களை அதட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், இவர்களை அதட்டினால் இந்த கல்லுகள் கூட கூப்பிட ஆரம்பிக்கும் என்று சொன்னார். ஆக இந்த அளவிற்கு அவர் உள்ளே ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறவர்களும் அதாவது மனதளவிலே இருந்தார்கள், வார்த்தை நிலவிலே கோஷம் போட்டார்கள். அதே நேரத்தில் அவரை கொலை செய்யவும் அவரை குற்றச்சாட்டவும் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அதிகார வர்க்கங்கள் அப்படி நின்று கொண்டிருந்தது. ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், இந்த இடத்தில் பாலகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அன்றைக்கு ஆலயங்கள் இதனால் சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு ஓரத்தில் நின்று அவர்கள் குக்கரித்து சத்தமிடுகிறார்கள் கம்பீரமாக. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. சங்கீதம் 118 நீங்கள் வாசித்து பார்த்தால் ரட்சியும் 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 ஓசன்னா ஓசன்னா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்பொழுதே ரட்சியும். அவர் அப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதை சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியை முடிக்கிறேன். அது என்ன நிகழ்வு என்றால், தாம் பெத்தானியா என்ற ஒரு கிராமத்தில் அங்கே அடிக்கடி தங்கி அங்கே தானும் தன்னுடைய சீடர்களும் பசியாற்றி கொண்டு பல இடங்களுக்கு ஊழியம் செய்வது அந்த பகுதியில் வருகின்ற பொழுது, எருசலேமுக்கு வருகின்ற பொழுதெல்லாம், எருசலேம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பெத்தானியாவிலே ஒரு குடும்பம் அவரை உபசரித்துக் கொண்டிருந்தது. ஆகவே அந்த உபசரித்த அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் சம்பவித்திருந்தது. இதற்கு முன்னாலே அந்த மரணம் சம்பவித்து 4 நாட்களுக்கு மேலே நடந்துவிட்டது. கல்லறையிலே அடக்கம் பண்ணிவிட்டார்கள். ஆனால் அவன் பெயர் லாசர், அந்த மரித்தவன் பெயர். அவனுடைய சகோதரிமார்கள் மார்த்தாள், மரியாள். அப்போ இந்த லாசர் இழந்த நிலையிலே அங்கே எல்லோரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் 4 நாட்களாக ஆண்டவருக்கு தகவல் தெரிந்தும் கூட அவர் வரவில்லை. ஆனால் அவர் தாமதிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தது. அதை நாம் அறிந்து கொள்ள இயல்கிறது. இப்பொழுது ஊர் உலகம் தெரிய எல்லாருக்கும் பர்த் சர்டிஃபிகேட், அதாவது அந்த டெத் சர்டிஃபிகேட், மரண சர்டிஃபிகேட் முதற்கொண்டு எல்லாமே வாங்கி அந்த ஆலயத்தில் அவர்கள் கட்டுகிற சந்தாவில் இருந்தவர்களை நீக்கி ஆலயத்தினுடைய பிரமுகர்களும் அந்த வீட்டிலே ஜபக்கூட்டத்தை நடத்தி 3 நாள் முடித்து விடுவார்களவா, அதுபோல முடித்துவிட்டு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அவர் மரித்து போனான், ஆனாலும் உயிரோடு எழுப்புகிறவர் வரப்போகிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாமதித்தார். இதுதான் அதில் நடங்கியிருக்கின்ற ரகசியம். 4 நாள் கழித்து வந்து எல்லோரும் அழுகின்ற காட்சியை பார்க்கிறார். இவர் வந்த உடனே எல்லோரும் அழுதார்கள். நீர் இருந்திருந்தால் அவர் மரிக்க மாட்டான் என்றெல்லாம் சொல்லி சகோதரிகள் அழுத பொழுது அங்கே ஆண்டவரும் ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டு அழுதார். அவர் அழுகின்ற காட்சியை பார்த்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவாக இவர் அவனை நேசித்தார், இவனை மறிக்காமல் வைத்திருக்கலாமே, எவ்வளவு நேசித்தார், எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடியவர் என்று கருதினார்கள். அந்த நேரத்தில் தாமே கர்த்தர் அவனை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அந்த நிகழ்வுக்குள் போகவில்லை, எழுப்பிவிட்டார். அவனுடைய சகோதரி கூட சொன்னால், ஆண்டவர் கல்லறை திறங்கள் என்று சொல்கிற பொழுது, கல்லை புரட்டுங்கள் என்று சொல்கிற பொழுது, ஆண்டவரே 4 நாளாக மாறிவிட்டது, அது நாரும்
வீசும். எங்கள் அண்ணன் எப்படியெல்லாம் செண்டு கிண்டு அடித்து இதெல்லாம் இவ்வளவு நல்லா இருப்பாங்க, இப்போ கல்லறை திறந்த நாற்றம் எடுக்குமே என்று சொல்லி அவள் சொன்னதுக்கு கர்த்தர் சொன்னார், திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். வேற உறக்க சொன்னார். பொதுவாக கல்லறை நிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா 50 பேரும் வந்திருப்பான். பேரை சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் உயிரோடு வெளியே வந்தான். இப்போ இங்கே நீங்கள் இன்னும் நல்ல ஆழமாக ஒரு பூவில் ஒரு வண்டு ஒரு தேன் எடுக்கிறது போல நீங்கள் அதற்குள் போனால்தான் நன்றாக தெரியும். இப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த துக்க நிவர்த்தி கூட்டம் நடத்தின போதகருமார்கள், அந்த டெட் சர்டிஃபிகேட் கொடுத்தவர்கள், இந்த உலகம் என்னென்ன விதத்தில் கையாண்டதோ அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். கர்த்தர் சில நேரங்களில் ஆச்சரியமான அதிசயமான அற்புதங்களை செய்கின்ற பொழுது நாம் நினைத்தது இடத்தில் அது இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர் நினைக்கின்ற இடத்தில் தான் அது இருக்கும். கச்சாடியிலே கால்களை கழுவுவதற்கு தண்ணீரை வைத்திருந்தார்கள். அந்த தண்ணீரை ஒருவன் எடுத்து வந்து பந்தியிலே குடிக்க மாட்டான். ஆனால் அந்த கச்சாடியை கர்த்தர் அதில் ஊற்றப்பட்ட தண்ணீரை அவர் திராட்சரசமாக இதுவரைக்கும் யாரும் அறிந்து குடித்திருக்க முடியாத அளவுக்கு ருசியை அவர் மாற்றினார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ருசி உள்ளதாக அவர் மாற்ற முடியும், 4 பேருக்கு பிரியமுள்ளதாக மாற்ற முடியும். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற பொழுது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் முழுமையாக, இது கர்த்தருடைய பிள்ளை, அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை பேணி பாதுகாத்து வளர்த்து நான் அவருக்காக அவருடைய சேவைக்காக அவரை மகிமைப்படுத்துவதற்காக நான் வளர்ப்பேன் என்ற எண்ணத்தில் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தால் அந்த பிள்ளை மிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வளர்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இப்படி இந்த நிகழ்வுகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. பல பேர் சொல்லியிருக்க முடியும், ஒரு சாமி அவங்க வீட்டுக்கு வந்து போனாரே, உங்க அண்ணனை பாதுகாத்திருக்கலாமே என்றெல்லாம் அன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள்லாம் சொல்லிப்பார்கள் அல்லவா? அது நடந்திருக்கத்தானே செய்யும். ஆனால் எல்லாம் மாறிய உடனே ஒரு காரியத்தை யோசித்தார்கள். இந்த ஆள், இந்த இயேசு நானே உயிர்த்தது என்று சொல்கிறார், அந்த காரியத்தையும் செய்து காட்டியிருக்கிறார். இப்பயாவது அது ஒரு நல்ல எண்ணம் வர வேண்டாமா? பிசாசினாலும் பதவியினாலும் பெருமையினாலும் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட போதகர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த பின்மாற்ற புத்தி, இந்த பேத்தனமான பேய் புத்தி அவர்களை விடவே விடாது. அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் இயேசுவை மட்டும் கொலை செய்வதல்ல, லாசருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். காரணம் என்ன? லாசர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். அதுவும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஒரு சாட்சியாக அவர் இருக்கிறார். அவனை கொன்றுவிட்டால், அடா கோமாளிப்பியாதா, கொன்று விட்டா மறுபடியும் அவர் உயிர்த்தெழ செய்ய மாட்டாரா? அதை யோசிக்க வேண்டாமா? இன்றைக்கும் மகிமையான சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை உலகம் மாத்திரம் கொல்லவில்லை, நான் சொல்லுகின்றேன், சபையும் கொல்லுகிறது. சபையும் அந்த ஊழியக்காரனை குத்துயிரும் கொலை உயிருமாக அது போட்டு விடுகிறது. உண்மையை உரைக்க சொல்லக்கூடிய ஊழியக்காரன் கடலிலே ஒதுங்கி கிடக்கக்கூடிய ஒரு மீனை போல, ஒரு நுரையை போல மக்கள் நினைக்கிறார்கள். ஏமாத்துகிறவன் தான் பறக்கிறான். ஆனால் ஒன்று தெரிந்து கொள், இயேசு மறுபடியும் இந்த பூமியில் வருகிற பொழுது நீ ஒதுக்கி போட்ட அவன் பறக்க ஆரம்பிப்பான். நீ பறக்க வைத்தவன் உன்னையும் அமுக்கி அவனும் கீழே விழுந்து கிடப்பான். அப்ப இந்த இடத்தில் நன்றாக சிந்தியுங்கள். அவருக்கு சாட்சியாக லாசர் வந்து விடுவான் என்று சொல்லி இந்த ஆலய பிரமுகர்கள் எல்லாம் அவனை கொலை செய்வதற்கு அந்த யூத மூப்பர்களாம் முயற்சித்தார்கள். அப்ப இதில் என்ன பார்க்கிறோம்? பெரும் கூட்டம், வாழ்கை என்று கத்துகிற கூட்டம், குருத்தோலைகளை பிடிக்கிற கூட்டம், கழுதை மேலும் கழுதை குட்டி மேலும் ஏறி வருகிறார்.
அப்போது தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லுகிற கூட்டத்தின் மத்தியிலேயும் ஒரு கூட்டம் இப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய சாட்சியை கெடுக்க வேண்டும் என்று. இப்போ இன்னொரு கருத்தை சொல்லிவிடுகிறேன். அவர் ஏன் இன்னும் மற்ற சுவிசேஷத்தில் படிக்கின்ற பொழுது அது குட்டியும் அவிழ்த்துவார்கள் என்றால், குடும்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், விசுவாசித்தால், அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் மூலமாக அப்படி பற்றி எரியும். ஒரு பச்சை மர கம்புகளாக இருக்கிறது, ஒரு நல்ல மரம் எரிய ஆரம்பித்து விட்டால் கம்பு அந்த இது அனல் கொடுத்து மற்றதும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். இப்போ அதனால அந்த தாய் கழுதையோட இந்த குட்டி கழுதை வருது. ஏன் அப்படின்னா, இப்போத்தான் தாய் கழுதை நிம்மதியாக போக முடியும். ஆண்டவரை சுமக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், கட்டமண்ணுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு முன்னால் அதை அலங்கரித்து அதை கூட்டிகிட்டு போகிற ஒரு சந்தோஷம். அதுக்கு எந்த காலத்தில் என்ன இறை போட்டிருப்பான், அது எங்கிட்டாவது காஞ்ச புண்ணில் தின்றுருக்கும். இப்போ ஒலிவக்கிளை இலைகளை திங்கிற ஒரு சந்தோஷம், தாம் பிள்ளை தாம் பக்கத்தில் வருகிற ஒரு சந்தோஷம். இதுக்கு முன்னாலும் அவுத்து விட்டா குட்டி ஒரு பக்கம் கழுவு ஒரு பக்கம் போகும். இப்போ பாருங்க, கூட வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இயேசுவை நாம் அறிவிக்க, அவருக்காக வாழ, அவருக்காக கிரியை செய்ய ஆரம்பித்தால், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே தொழுது கொள்வோம் என்று அந்த கலக வீட்டாரிடத்தில், அந்த இஸ்ரவேலர்களிடத்தில் இந்த யோசுவா சொன்னது போல மிக அழகாக இந்த நாட்களில், இந்த குருத்தோல ஞாயிறில், நான் தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், என் பிள்ளைகளும் என்னோடு கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, அவருடைய வசனத்தை கேட்பதற்கு, கர்த்தருக்காக கிரியை செய்வதற்கு வருவார்கள். ஓசன்னா, இயேசுவே வாரும் ராஜாவே என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.